ஹாய் சுமதி, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன். ஏன் நம்ம கார்லயே போலாமே? என் வீட்டுல கார் இல்லையா? உன்னை நான் கார் கேட்டதா? நான் நடந்தே போறேன். என் வருங்கால மனைவி நடந்து போனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான். முட்டாள், அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவசப்படாத. உன் கனவுல கூட நான் உனக்கு மனைவியாக மாட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு மலை கோயில்ல கல்யாணம். உங்க அப்பாவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை கூட்டு போதான் இங்க வந்த. வண்டியில ரெடி. அவளை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அட பாருங்களா, என்னடா சொல்ற? சுமதி ராஜேஸ்வர தம்பி அவன் ஆட்கள் கடத்திட்டு போறாங்க. எங்க போறாங்க? எங்க சொல்லிட்டா போங்க. கார் சாமியார் தோட்ட பக்கம் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் இருக்கும். முடிய பார்த்தா ரொம்ப பயமா இருக்க. ஆள் செம மாத்த மொத்தமா போல் இருக்க. ஆமாடா, ஓடிடலாமா? ஓடிடலாம். வாங்க 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 வாங்க. ஏயா, இப்பதான் என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? என்னங்க? வாங்க. என்ன திடீர் விஜயம்? இது சுமதி. தெரியுமே, வேலுமாணிக்க பொண்ணு. ஆமாங்க, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். ராஜதர் ஆளுங்க சுமதியை கடத்திட்டு போய் கட்டாயமா கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாங்க. நான் காப்பாத்த கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் சுமதி இங்கே தங்கி இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டுமே. சுமதி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரே ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இவங்களை பாதுகாப்பா கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் வட்ட வரேன். வாசுமதி, என் பொண்ண பாக்கணும். என் பொண்ண பாக்கணும். டேய், என் கட்டாவத்து விடுங்கடா. டேய், என் பொண்ணு கல்யாணத்தையாவது பார்க்க விடுங்கடா. டேய், ஊசி குத்ததுடா. ஊசி குத்தது குத்தது. குத்திட்டா 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 குத்திட்டா. நீ கொடுத்து வச்ச வழகை. பணக்கார வீட்டுல பிறந்தா ஒரு விதத்துல சந்தோஷம், பல விதத்துல கஷ்டம். கௌரவம், அந்தஸ்து அது இதுன்னு பார்த்து நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க விட மாட்டாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதுக்கு
ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லம்மா. எதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. ஆமா, நான் பெரும்பாலும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் அதுக்காக போராடினதும் கிடையாது. அப்படிப்பட்ட மனசு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம். வாங்க வாங்க. சுமதி, நீ எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எனக்கு நீ உனக்கு நான்றது கடவுள் போட்டு முடிச்சு. அத எந்த பொம்பனாலையும் மாத்த முடியாது. கிளம்படி. என்னங்க, என்ன இது அநியாயம்? இவங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? நான் தாண்டி இவங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். நமக்கு படி அளக்கிற முதலாளி யார் தெரியுமா? இவர்தான். விலகடி. இது நம்பிக்கை துரோகம். இந்த அநியாயத்தை நீங்க செய்யக்கூடாது. என் உயிரே போனாலும் சுமதியை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். நீ நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் நன்றி உணர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முதலாளி, நீங்க கூட்டிட்டு போங்க. சந்திரன், யா. நில்லுங்க. இந்த பொண்ணை இந்த வீட்டு வாசப்படி தாண்டி கூட்டிட்டு போனீங்க, கொலை வேணும். கொல்லுடி, கொல்லு. உனக்கு கொலை பண்ணணும்னு ஆசை இருந்தா என்ன கொல்லு. கட்டின புருஷனையே எதிர்த்து பேசுறவங்க வந்துட்டா. அழகி, அடிக்கலும் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்களே இப்படி செய்யலாமா? அடிக்காதீங்க. நீங்க பாலுக்கு முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களே இப்படி செய்யலாமா? முதலாளி, நீங்க அவளை எடுத்துட்டு போங்க. முடியாது. சுமதியை எடுத்துட்டு போக விட மாட்டேன். எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இழுத்துட்டு வாங்கடா. அழகி, அழகி. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்லையா. சுமதிய ராஜூரியும் அவர் தம்பியும் கடத்திட்டு போயிட்டாங்க. என் புருஷன் அவங்க ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் எவ்வளவு தடுத்து பார்த்தா அவங்க நிக்கல. என்ன பக்கம் போனாங்க? மேற்கால காட்டுக்கோயில் பக்கம் போயிருக்காங்க. கருப்பையா, அழகிய வீட்டுக்கு கூட்டிட்டு போ.